Hello friends, good morning everyone. So வாங்க MCX மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூஎஸ் ஆயில் நேற்று நினச்ச மாதிரியே போயிருக்கு. ஸோ அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 times இந்த சப்போர்ட் 3 or 4 times வந்து இந்த சப்போர்ட் வந்து நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ நேற்றும் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகிட்டு கிட்டத்தட்ட நமக்கு வந்து $61.60 ஒரு $2 பக்கம் மேலே வந்திருக்கு நினச்ச மாதிரியே. ஸோ நாம் வந்து எந்த மாதிரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த இடம், அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக அதே மாதிரியே வந்திருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணால் மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து யூஎஸ் ஆயிலில் வந்து இருக்குது. ஸோ மேபி இப்போ நின்றுட்டு இருக்கிற பிளேஸ் வந்து யூஎஸ் ஆயிலில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். க்ரூட் ஆயில் கூட நேற்று ஈவினிங் வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். நேற்று மார்னிங்லேயே இந்த அப்டேட் கொடுத்துட்டேன். அதாவது 5529 பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நமக்கு வந்து நல்ல ஒரு டார்கெட், அதாவது ஒரு 100 பாயிண்ட்ஸுக்கு மேலே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுவும் அதோட டார்கெட் வந்து எக்ஸாக்டாக 5667 சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக அவ்வளோ தூரம் வந்துட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னைக்கு வந்து பை எடுக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மார்னிங் வந்து டவுட் தான். ஏன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸில் தான் நமக்கு வந்து க்ரூட் ஆயில் வந்து நிற்குது. ஸோ இந்த ஜோனை பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஆல்ரெடி குறைஞ்சது ஒரு 70 to 80 பாயிண்ட்ஸ் பக்கம் நமக்கு கொடுத்துட்டு தான் மேலே வந்து போயிருக்கு இந்த ஜோன். ஸோ அதனால் 5667 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ். இன்னைக்கான பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது 5626 செல் சைடு பிரேக் அவுட் பாயிண்ட், பை சைடு கிடையாது. 5626. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு அகைன் வந்து சப்போர்ட் ஜோன் வந்து 5529 வரைக்கும் இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ், ஸோ 100 பாயிண்ட்ஸ் இறங்கினாலும் கூட ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு டவுன் சைடு வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு நேற்று பிரேக் அவுட் ஆன இடம் தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன். எப்போவுமே ஒரு பிரேக் அவுட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ அந்த பிரேக் அவுட் வந்து அகெயின் வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ், அதாவது செல் சைடு ஒரு பிரேக் அவுட் வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து மறுபடியும் ரெசிஸ்டன்ஸாக வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இன்னைக்கான செல் சைடு பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது 5626, சப்போர்ட் ஜோனுங்கிறது 5529. சப்போஸ் இதுக்கு கீழே வராமல் இங்கேயும் மேலே போயிடுச்சு அப்படின்னா இது ஃபுல்லாமே நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். இங்கேருந்து போயிட்டு எப்போ வேணால் நல்ல ஒரு டவுன் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே. இன்னைக்கு வந்து க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா, இன்வென்ட்ரி வந்து லாஸ்ட் டைம் ரொம்ப சப்ளை எதிர்பார்த்தேன், ஆனால் டிமாண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த தடவை பார்க்கலாம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளார தான் ட்ரேடிங் வந்து போயிட்டு இருக்கு. பார்க்கலாம் இந்த தடவை டிமாண்ட் வருதா அப்படிங்கிறத ஸோ நம்ம வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் 256.3 தான். ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ நேற்று ஈவினிங்கே இந்த இடம் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன், பட் அந்த அளவுக்கு வந்து பெரிய மூவ்மெண்ட் இல்லை. 256.3 வந்தால் 215 மினிட்ஸ் கேண்டில், ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் பண்ணால் ஸோ அகைன் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா செல் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டு. கோல்டு வந்து பை தாங்க. நேற்றே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு $17 வரைக்கும் அப் கொடுத்துருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் மாதிரி ஓப்பன் ஆயிருக்கு. இருந்தாலுமே நமக்கு வந்து ஒரு பை சைடு தான் கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும். நம்ம MCXல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் சார்ட்ல பிரேக் அவுட்ங்கிறது நேற்று ஹை தான். ஸோ நேற்றோட ஹை வந்து கோல்டில் 1,35,709. ஸோ பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது 1,35,709. சப்போர்ட் ஜோனுங்கிறது 1,34,649. ஸோ ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு ஸ்டாப் லாஸ் வந்து எப்படி போகிறது அப்படின்னா அது நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான். நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து போடலாம். ஸோ என்னோட பெஸ்ட் மணி மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா இப்போ 1 lakh வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4.5% மட்டும் ஒரு இன்ட்ராடேக்கு வந்து லூஸ் பண்ணலாம். அதாவது வெறும் 4500 மட்டும் நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு மேலே வந்து லாஸஸ் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம வந்து கொடுத்துடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே போதும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து சில்வர். இப்போ சொன்னது வந்து சில்வர் 1,35,709 வந்து பிரேக் அவுட் பாயிண்ட், 1,34,649 சப்போர்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டுக்கு. ஸோ கோல்டுக்கு வந்து சப்போர்ட் ஜோன் கிடையாது, பிரேக் அவுட் மட்டும்தான்.
ஏன்னா சப்போர்ட் வந்து ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போதைக்கு வந்து கொஞ்சம் ரெட்டில் தான் இருக்குது, ஒரு $5 வந்து ரெட்டில் இருக்குது, இன்னும் கொஞ்சம் இறங்கினாலும் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ பிரேக் அவுட் வந்து பெஸ்ட்டு. ஸோ நேத்தோட ஹை 1,14,181. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 500 to 600 பாயிண்ட்ஸ் வரும் ஒரு அப்சைடு வந்து எதிர்பார்க்கலாம் கோல்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ க்ரூட் ஆயில் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட் தான். இன்னைக்கும் இந்த செல் சைடு வந்து ஆக்டிவேஷன் நடந்துச்சு அப்படின்னா அகைன் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் MCX கிளாஸ் வந்து வர மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே ஒரு 3 days வந்து ரன் ஆக போகுது. மார்னிங் பேட்சும் இருக்கு, ஈவினிங் பேட்சும் இருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி ஸோ ஃபீஸ் டீடைல்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா சிலபஸ் டீடைல்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.